ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் சரியான காமெடி தான். நம்ம விஜய் தானே தனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. சரிடா, உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன், நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு நம்மலாம் அடுத்தவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆனால் நம்ம விஜய் அவரே ஆசீர்வாதம் பண்ணிக்கினாரு. இந்த இடத்துல இது சூப்பர் தான். அங்கே தீப்பெட்டி கேட்க போகிறாரு சாரதாம்மா வீட்டுக்கு. சாரதாம்மா கோவமாக பேசுகிறாங்க. பேசிட்டு தீப்பெட்டி மேலே புழிஞ்சு காய வச்சுக்கிறேன், இன்னும் காயலை, போயிட்டு கடையில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதத்தோடு பார்க்குறாரு. என்ன தீப்பெட்டி காய வச்சுட்டிங்களா? என்ன ஆண்டி நீங்கள் காமெடி பண்ணீங்களா? சூப்பர் ஆண்டி நீங்கள் காமெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் மறுபடியும் கலாய்க்கிறாரு. இந்த அக்காவை அனுப்புறீங்களான்னு கங்காவை காட்டி சொல்கிறாரு. சரியான காமெடி தான் இன்றைக்கி. அந்த அக்காவை அனுப்ப முடியாது, யாருன்னா முறவாசல் வீடு கூட்டெல்லாம் ஆள் ஒப்பந்தம் போட்டு கூட்டிக்க போன்னு சொல்லிட்டு அவங்க மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை கூட பெருசாக எடுத்துக்காமல் அவங்க கலாய்க்கிறத தான் பார்க்குறாரு. சூப்பர். நம்ம காவேரி முகத்துலேயும் சரியான புன்னகை தான். பாட்டியும் சொல்கிறாங்க, எப்படிப்பா தேங்காய் உடைக்காம தான் நீ விளக்கேற்றாம தான் தேங்காய் உடைச்சியா, உனக்கு சாமி கும்பிட்டதே இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை பாட்டி, அதுக்கு தான் பாட்டி என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு அவங்கள சாரதாம்மா முறைச்சி அனுப்புகிறாங்க. அடுத்ததாக ஃபோன் எடுத்தா சொல்லி தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் தான் அவங்கள விட்டு ஒதுங்கி வந்துட்டோம், இல்லை எதுக்கு உங்கள் பேரை இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்ணதும், என்ன தாத்தா வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்றாரு. ஏன்பா அவங்கள தொல்லை கொடுக்குற, நீ சந்தோஷமாக இருக்கிறன்னு அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ கிளம்பி வாப்பான்னு சொல்கிறாரு. தாத்தா நான் வரமாட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அடுத்தது நம்ம தாத்தாவுக்கு மரியாதை கொடுத்து அவர் பேச்சை மதிக்கணுன்றதுக்காக விஜய் கிளம்பி போகிறாரா, இல்லை தான் பொண்டாட்டி கூட இருந்து கூட்டிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாரான்னு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.